வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய 13 நாளை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் மட்டும்தான் சாதிக்க முடியுது. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் விருச்சிகம். அப்போது தொழில் ஸ்தானத்தை 6 கிரகங்களுடைய பார்வை படக்கூடிய ஒரு 13 நாளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீண்டும் இந்த பிராத்தம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு நிச்சயமாக 30 வருஷம் ஆகும். கும்ப ராசியாதிபதி சனி பகவான் கும்ப ராசியில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போது புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 323 டிகிரியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். வைகாசி மாதம் 19ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கும்பராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்க்குறார். சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதி கும்பராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி. அப்போ சுபஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். புதன் புத்திரஸ்தானாதிபதி புதன் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து திருமண காரகனுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிரகங்களுடைய பார்வை பரிபூர்ணமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு நிச்சயமாக 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து இந்த மாதிரி சந்தர்ப்பம் வருமானது சந்தேகம்தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் மீண்டும் வரும்ன்றது சந்தேகம்தான். அப்போ வரக்கூடிய தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட போகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னுக்கு போகிற பாதை நல்ல பாதையா கெட்ட பாதையா, அதாவது நல்ல சாதகமான பாதையாக இருக்குதா இல்லை பாதகமான பாதையாக இருக்குதான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அப்போது இந்த 13 நாட்கள் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு புரியும். 13 நாட்களில் அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரியும். முன்னுக்கு நடக்கக்கூடியது நல்லதுன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு நம்ம தயாராக இருப்போம் இல்லையா? வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு 100% மிகவும் சாதகமான நேரம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கலையேன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு 100% திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய தருணம். இது ஒரு புறம் இருக்கட்டும். முக்கியமாக மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடியது தொழில் ஸ்தானத்தில். அப்போ தொழில் ஸ்தானாதிபதியோடைய பார்வை சூரிய பகவானுடைய பார்வை சுக்கிர பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை புதனுடைய பார்வை 10வதுக்கு சனி பார்வை. இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு தொழில் ஸ்தானத்தில் படும்போது சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மிக சிறந்த நேரம். இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். சார் கும்பராசி எனக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் போய் நான் தொழில் செய்யலான்னு சொல்கிறேங்களே சார். கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்மச்சனி தானங்க நடக்குது. ஆனால் ஜென்ம சனியாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கார். புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த 6 கிரகங்களுடைய பார்வையும் படுறதுனால ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சாதகம் ஆயிடுவார். 13 நாள் மட்டும்தானுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்லலை. வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொல்லலை. வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் முழுமையாக கிடைக்கும். அட 13 நாள் கூட வச்சுக்கிடுங்க.
நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய தருணம். பொருளாதாரத்தில் சங்கடம் இருக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜென்மச்சனி, இந்த 7.5 சனி கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷ காலமாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லாத அளவுக்கு ஆக்கி பிடிச்சி, இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். என் கடன் பிரச்சனை நீங்கன்னா போதும், என் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கன்னா போதுமானது, நான் கூலி வேலைக்கு போயாவது ஒரு 10 ரூபா சம்பாரித்து நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை வாழ்ந்துக்கிட்ட விடுங்க. இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கொடுக்க போகுது. தயவு செய்து இந்த தருணத்தை தவற விட்டுட வேண்டாம். வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30 தேதிக்குள்ளார 31 தேதி கிட்டத்தட்ட 13 நாள் நான் டைம் கொடுக்குறேன். இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் 100% சாதகமாக இருக்கும். வேண்டா வெறுப்பாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, கமிட்மெண்ட்டு தேவைகள் இருக்குதே அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஒரு சுயத்தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, செய்யவே முடியல, ஜானியார்னா முளம் கத்தரிக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு சுயத்தொழில் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஐடி உத்தியோகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த உத்தியோகத்திலிருந்து மாற்றங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. சார் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற எண்ணத்துக்கு சார் நான் மாற்றங்கள் செய்யணும், மேலதிகாரிகளால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இருக்கிற வேலையில் உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும் நீங்கள் முயற்சி பண்ணால். அதாவது நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் படுத்திருக்கிற நம்மளை எழுப்பி கூட்டிகிட்டு போயிடாதுங்க இந்த பிரபஞ்சம். எந்திரிச்சு நடக்கணும் ஓடணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் உங்களை இன்னும் முன்னுக்கு தள்ளும். அதை விட்டு ஒரு வேலையும் செய்யாமல் நான் வீட்லேயே உட்காந்துக்கிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எந்த மாதிரி நேர காலங்கள் வந்தாலும் நம்மளால் முன்னுக்கு போக முடியாது. முன்னுக்கு போகணுன்ற ஆர்வம் முயற்சி இருந்தால் மட்டுமே. விதை அப்படின்றது ஒன்று விதைச்சாதானங்க மரம் அப்படின்றது ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்களால் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணத்தை தரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சில நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகுது. இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் இருக்குது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் தனித்து தான் அவங்க செயல்பட்டிருப்பாங்க. என்றைக்கோ எடுத்த ஒரு முடிவு, என்றைக்கோ தனித்து நின்று செயல்பட்ட ஒரு செயல் இன்றைக்கி 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குது இல்லை? இது இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அனுகிரகங்கள் தானுங்க. அப்போது இன்றைக்கி ஒத்தியாக இருக்கிற உங்களை நாளைக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துது அப்படின்னா அதுக்கும் காரணம் இந்த பிரபஞ்சம்தான். யார் விதி யாருக்கிட்டையும் இல்லைங்க. இந்த நேர காலங்கள் மிக சிறப்பாக இருக்குதுன்ட்டு ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேனுங்க. 6 கிரகங்களுடைய அமைப்பு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. நம்மளால் முடியாது, ஆகாது, நடக்காது அப்படின்னு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரப்போகுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் இந்த பதிவு உங்களுடைய ஜோதிடருக்கு அனுப்புங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அனுப்புங்க. இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா, இது நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்னு உங்கள் ஜோசிகாரர்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, ஆமாங்க இது உண்மையான விஷயம் தானுங்கன்ட்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலைங்க. இந்த 6 கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இது காதால் கேட்டீங்க, கண்ணால் பார்த்தீங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் தான் இருக்குதே தவிர எல்லாருக்கும் ஒரே விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதமான எதிர்பார்ப்புனா சம்பாதிக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணுன்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. சம்பாதிக்கணுன்றது காமன். ஐயா சம்பாதிக்கிறன்றது எல்லாராலையும் முடியுமே, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிறாங்க. சம்பாதிச்சவங்களெல்லாம் இந்த உலகம் மறந்துடும், சாதித்தவங்கள தான் ஞாபகம் வச்சுக்கும். அப்போது
நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் பார்த்துக்கிடணுமா, இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றணுமா, அதாவது மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய தருணம் இந்த 12-13 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. இதுபோல் ஒரு ஆதாரபூர்வமான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது, பார்க்கணும், உணரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த 13 நாளில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா? ஏன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் இந்த தருணத்தில் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. 90% பாதகமாக இருக்கட்டும், வெறும் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. நம்மளை அழகாக இந்த பிரபஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக அமைய போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.